ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ப்ரொமோன் வந்திருக்கு. அதாவது இதையாவது கரெக்டாக அவர் கேட்டு யாருக்கும் சொம்பு இல்லாமல் கரெக்டாக இதுக்கு வந்து தீர்வு கொடுப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக வந்து தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு தீபக் கிடையாது, அருண் பிரசாத் கிடையாது. இதில் சம்மந்தப்பட்டவங்க யார் யாருன்னா ஜெஃப்ரி, ரயான், ராணவ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேரும் கேட்குறாரு. ராணவ், ஜெஃப்ரி, ரயான் 3 பேர் எந்திரிங்க அப்படின்றாரு. எந்திரிக்கிறாங்க. இப்போ வந்து ஜெஃப்ரியை பிடிச்சி இப்படி அமுக்குறீங்களா, அப்போ ஜெஃப்ரி வந்துட்டு வயிறு வலிக்குதுன்னு சொன்னார்ல, உங்கள் காதில் வேலையா ராணுன்னு கேட்குறாரு. அது கரெக்டான விஷயங்கள். ஏன்னா அவர் பிடிச்சிருந்தாரு, அவருக்கு வலிக்குமா வலிக்காதன்றது அவர் யோசிக்க வேலை அந்த விஷயத்தை கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ரயானுக்கு வந்து ஒரு செக் வைக்கிறார். ஃபஸ்ட்டு என்னென்னா, அவர் வலிக்குது சொல்லும்போது உங்களுக்கு கேட்டுச்சா, அது தப்பு தானே ரயான்? ஜெஃப்ரியை வந்து ராணுவ பிடிச்சது. ஆமாம் சார், தப்பு தான். சரி, அப்போ மஞ்சரி நீங்கள் பிடிச்சிங்களா, அப்போ அதுக்கு பேர் என்னன்னு இவர் ஷாக்காக வர்றாரு. ஏன்னா இவர் புதுசாக ஒரு அலிகேஷன் வச்சுட்டு இருந்தார். யார்? ரயான். அதாவது நான் வந்து சும்மா தான் பிடிச்சேன், பின்னாடி வந்து முத்துக்குமரனும் சாச்சனம் இழுத்ததுனால அவங்க வயிறு வலிச்சுது. புதுசாக கதை கட்டி அதை ஆமாசாமி போடுறதுக்கு பக்கத்தில் ஜாக்கலின் இருக்கிறதுனால அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருந்தார். ஆனால் உண்மையிலேயே அங்கே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மஞ்சளை பிடிச்சி அமுக்கிட்டு இருந்தார். அதனால தான் முத்துக்குமரனே போட்டு இவரை போட்டு ஒரு லாக் பண்ணார். ஆனால் முத்துக்குமரன் என்ன பண்ணார், ஏதோ இந்த டபுள் வராமல் அப்படி தூக்கி அப்படி தவக்குன்னு போட்டு அப்படி மேலே ஏறி உட்காந்தார். அப்புறமா தான் அருண் கூட வந்துட்டு அங்கே ஒரு நல்ல ஒரு மாதிரி சீன் போட்டிருப்பார். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி உடனே ரயான் வந்து ஷாக் ஆகிறார். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, ஜெஃப்ரியை வந்து அடித்த விஷயங்கள் அங்கே வந்துருச்சு. அந்த விஷயங்களை இன்னும் கேட்கல. ஆனால் இங்கே வந்து இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணுற விஷயங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ரயான் கிட்ட வந்துட்டு அதான் பிக் பாஸ் வந்துட்டு பஸர் அடித்து கேம் முடிஞ்சிச்சு சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கப்புறமும் நீங்கள் போயிட்டு நான் வந்துட்டு உங்களை வந்து அடிச்சிடுவேன் கிழிச்சிடுவேன்னு சொல்கிறீங்களே, நீ என்ன சார், நீங்கள் வந்து விளையாட தான் போயிருக்கீங்களா, வேறு எதுக்கு போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு எல்லோ கார்டு தான் மேக்ஸிமம் வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில பேர் வந்து கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி கடக்கன்னு ஓடுறாங்க. நல்ல குதிரை தான், சொல்ல சூப்பரான குதிரை. அந்த குதிரை மேலே வந்துட்டு அந்த ரேஸ் கோர்ஸ் எல்லாம் பழம் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கட்டினாங்கன்னா செம்மையாக ஓடும். அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த குதிரை எந்த பக்கம் ஓடணும்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு தார்மராக ஓடிட்டுருக்கு. இப்போ அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டணும்னா இந்த மாதிரி ஏதாவது எல்லோ கார்டு வார்னிங் அந்த மாதிரி கொடுத்தா தான் அந்த குதிரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த எல்லையை நோக்கி போகும். இல்லை அப்படின்னா திரும்ப அந்த குதிரை என்ன நினச்சிக்கணும், நம்ம வந்துட்டு தசை மாதிரி எங்கேயோ போகிறோம், அது கரெக்டு தான், அதனால தான் அந்த குதிரை ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு நம்மளை எதுவுமே பண்ண அடிக்கலை, அதனால் நம்ம இஷ்டத்துக்கு ஓடும் சொல்லிட்டு என்ன பண்ண அந்த குதிரை பின்னாடி உட்காரவங்கள சேர்த்து இழுத்துக்கிட்டு போய் அவன் அந்த குதிரையால் பின்னாடி உட்காந்தவங்களுக்கு கஷ்டம், அந்த குதிரையை நம்பினாங்க பாருங்க அத்தனை பேருக்கும் கஷ்டம். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த குதிரையை பிடிச்சிட்டு யாராவது நின்றுருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களும் பிடிச்சி இழுத்துட்டு போய் அவங்களுக்கு சம்மாடி விழுகும். இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்ட மாதிரி பஸர் அடித்ததுக்கப்புறமா, அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கார்டு கொடுத்த விஷயங்கள் அந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்திருக்கு. அதெல்லாம் எப்படின்னா கேமுக்குள்ளேயே வந்து அவங்க ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணதுக்கு அதுக்கே வந்து ரெட் கார்டு. ஆனால் இங்கே கேமை தாண்டி கேம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா இவர் அடிக்க போயிருப்பார். அதே இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு ரயான் அடிக்கலாம் போல தள்ளி விட்ட போனாராம். அதான் அதாவது சில பேர் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு பிடித்த ஆட்கள் தவறு செஞ்சுருந்தாலும் அதை வந்து எப்படி வந்துட்டு சரி பண்ணலான்றதை யோசிக்கிறாங்க. அவர் தவறு செஞ்சிட்டாரு, ஆமாங்க அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு, ஆனால் இதுக்கப்புறமா இது பண்ணுவார் அப்படின்னு ஒத்துக்க மாட்றாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, அதுலேருந்து ஒன்று, அவர் வந்துட்டு சரியான பாக்ஸருங்க, அவர் நினச்சா எப்படி அடிச்சிருக்காங்க, கை இப்படிலாம் ஓங்கியிருக்கவே மாட்டார், இவர் இப்படி தானே போனார், அப்போ என்ன தள்ள போனார், ஆனாலும் தப்பு தான். எப்படி இதெல்லாம் நியாயம்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து தள்ள போனார். ஏன்ப்பா அப்புறம் தள்ள எதுக்கு கஷ்டமாக வந்தார், தள்ளினா வந்துட்டு ஆப்போசிட் இவர் போய் ஊந்துருவான்னு சொல்லிட்டு தள்ள போனார், அவர் வேணும் தானே தள்ள போனார். அப்போ அது என்னது ஃபிசிக்கல் வயலன்ஸ் தானே, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹர்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ண போயிட்டார். அப்போ அதுக்கு பேர் ஃபிசிக்கல் வயலன்ஸ் தான். அவர் பாக்ஸரு, அவர் கையை ஓங்குற மாதிரி போனால் தான் அது வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸு, இப்படி தான் போனாராம். என்ன ஒரு சில சேனல்ஸை பார்த்த வெறுப்பாகி போயிடுச்சு. ஏன் தப்புன்றது பச்சையாக தெரியுது, அங்கேயும் வந்து முறைக்கிறாங்க, ஏய் ராணா உன்னை விடமாட்டாமா, நான் உன்னை சா வச்சுறான், ஏய் பார்த்துடலாண்டா அப்படின்றாரு. ஒரு ரவுடி மாதிரி வந்துட்டு அங்கே மிரட்டல் விடுறாரு. சரி, என்ன காமெடி இதில் என்னென்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு நியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி, இப்போ இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க தப்பு பண்ணால் யாரோ ஒருத்தவங்க தட்டி கேட்பாங்க. இப்போ பாலாஜி முருகதாஸ் பண்ணுவார், ஆர்ய அர்ஜுனன் பண்ணுவார், பிரதீப் பண்ணுவார், அர்ச்சனா பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுனால அவங்களாம் வந்து பிரபலமானாங்க. ஆனால் இங்கே அதை பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. முத்துக்குமரன் கேட்டிருக்கலாம், முத்துக்குமரன் கேட்க வந்தார். ஆனால் அவருக்கு என்னென்னா, இந்த கடைசியாக ஒரு 4 வாரங்கள் அவர் அடித்து இப்போ பேசுகிறதுக்கே பயம். நல்லா நோட் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும், கிளியராக தெரியும் முத்துக்குமரனோட கேம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்குது. இப்போ எது சொன்னாலும் ஓகேங்க நான் கன்ஃபர்ஸ் ஆகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சாதாரணமாக வந்துட்டு நேற்று ஒரு விஷயத்த பண்ணுறாரு அருண்குமார், ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு நீ பேச்சை மட்டும் வச்சு ஊரை ஏமாத்துற அந்த மாதிரி பண்ணுற, அதே மாதிரி இந்த பேச்சை மட்டும் வச்சு உன்னால் வந்து இந்த சீசன் 8 டைட்டில் வின் பண்ண முடியாதுன்னு கலாய்க்கிறார்.
அப்போ அவர் என்ன பண்ணாரு, அந்த பேச்சை வச்சு தான் போன சீசனில் ஒருத்தங்க டைட்டில் வின் பண்ணாங்கன்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறமா பத்தியா பர்சனலாக அட்டாக் பண்ணுறான்னு இவரு சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அவர் சொன்னது தப்பே இல்லையே. ஏன்னா நேற்று அவங்க ஒரு காரணத்தை கரெக்டாக வைக்கிறாரு. என்ன காரணம்? ஆமாங்க, அவங்க அழகாக பேசுனாங்க, தட்டி பேசுனாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஆங்கர், நானும் ஆங்கருங்க. அவங்க பேசுனதை வச்சு எனக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன் ஆகிடுச்சுங்க. அதனால் நான் என்ன சொன்னேன், அதே பேச்சை வச்சு தான் நம்ம மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்போ அவங்க வின் பண்ணாங்கல்ல, அது தப்பு இல்லையா? அது கரெக்டாக இல்லையா? அதை தான் நானும் சொன்னேன். இது ஏன் அவருக்கு ஹர்ட் ஆகுது? நீங்கள் ஏன் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க? இது கேமாக பார்க்க வேண்டியதானே? இது கேமாக பார்த்தா அவங்க ஒரு டைட்டில் வினர், அவங்க பண்ண விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்கன்னா, அவங்க என்னோட லவர்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியும். இதை அங்கே வந்து எடுத்து வைக்கிறார். ஆனால் இதை வந்து தரமாக எடுத்து வைக்கிறாரா அப்படி கேட்டிங்கன்னா, ரொம்ப அப்படியே பொலைட்டாக, அதாவது பாம்புக்கும் நோகக்கூடாது, நம்ம கம்பு வச்சு அடிக்கும்போது கம்புக்கும் நோகக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுறாரு. இதுக்கு காரணம் என்னென்னா, அவரை போட்டு அடி அடித்து வெளுத்து விட்டாங்க. இப்போ நேற்று கூட வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு முத்துக்குமரன் சொல்லுங்கள் சார்? இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காஸ்ட்லியான ஹாஸ்டல் மாதிரி இருந்துச்சு சார். சரியான வார்த்தை, எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் 1008 அர்த்தங்கள் இருக்குது. இதே கமலஹாசன் அவர்கள் இருந்ததுன்னா கிளாப் பண்ணிருப்பார். ஏன்னா கமலஹாசன் அவர்களுக்கு இந்த மாதிரி தமிழில் பேசுகிறவங்களும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் காரணமே இல்லாமல் இந்த விக்ரமனுக்குலாம் வந்து சொம்பு தூக்குனார். ஏன் அப்படின்னா, தமிழில் அவர் பேசுவார். இந்த மாதிரி நம்ம அசீமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து கைத்தட்டல் கொடுப்பார். ஏன்னா அவர் தமிழ் ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் பேசுகிறவங்களுக்கு சுத்தமாக மதிப்பே இல்லை. முத்துக்குமரன் இருந்தாலும் சரி, மஞ்சரியாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சில பேரை நான் காப்பாற்றுறதுக்கு இங்கே வந்திருக்கேன். எனக்கு அதுதான் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் அந்த வேலை செஞ்சுட்டு போயிறேன். என்ன வேறு எதுவும் கேட்டுறாதீங்க. இந்த மாதிரியே வந்துட்டு இந்த விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எபிசோடில் எப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் ஒரு பிரச்சனையை எடுத்து வெள்ளாவாரியாக பேசுவார். அந்த ஒரு பிரச்சனை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் அந்த விஷயத்தை பார்ப்பார். இதில் அவருக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதை வச்சு அங்கே மூவ் பண்ணுவார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, எதையும் பார்க்கறது கிடையாது. இங்கே வந்து சொல்லுங்கள், அதாவது எப்படி இருக்குன்னா, இந்த வெளியில் வந்து சண்டை நடந்ததுக்கப்புறமா போலீஸ்காரங்க விசாரிப்பாங்களே, ஏன்னா அவங்க அந்த இடத்துல இல்லை, என்ன நடந்துச்சுன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்கவங்க இவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் சொல்லுவாங்க. அதை வச்சு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அதை ரெண்டுத்தையும் வச்சு தீர விசாரிப்பாங்க. இவங்க 2 பேர் இல்லாமல், இவங்க 2 பேர் சொந்தக்காரங்க இல்லாமல் மற்ற குரூப்பை விசாரிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் உண்மையான விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி சொல்கிறவங்ககிட்டே வந்து 1008 கொஷின் வைப்பாங்க. ஆனால் நேற்று எப்படி இருந்துச்சுன்னா, சொல்கிறவங்க கிட்ட 1008 கொஷினும், யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட கொஷினே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க நல்லவங்கன்றது சொல்லுங்கள். எனக்கு தேவை அதுதான். அருண்குமார் நல்லவங்கன்றது சொல்லுங்கள். அப்புறமா யார் தீபக் நல்லவர்னு சொல்லுங்கள். இதில் வேறு ஒரு கிளாப் பண்ணாங்க பாருங்கள். தீபக்கோட கேப்டன்சிக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஏங்க, ஒரு கேப்டன் வந்துட்டு அவரோட நடத்தை சரியில்லைன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அந்த பூவை பிடுங்குறாங்க. அப்படின்போது நீங்கள் எப்படி வந்துட்டு அந்த கேப்டன்சி சூப்பர்னு சொல்கிறீங்க? அப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பூன்ற மேட்ரே இல்லை. அருண்குமாரோட கேப்டன்சியில் வந்துட்டு ஒரு 2 ரிப்பன் பிச்சாங்க, கரெக்டு. அப்போ அதுக்கு நீங்கள் பாராட்டிருக்காம. ஏன்னா அருண்குமார் அன்றைக்கி சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த வாரம் வந்து தீபக்கோட சூப்பராக பண்ணியிருந்தார். அவருக்கு எந்த பாராட்டும் இல்லை. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு குளறுபடி தெரியுங்களா? நேற்று அருணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த வீடே வந்துட்டு கோலாகலமாக ஏதோ தீபாவளியை கொண்டாடுற மாதிரி பண்ணுறாங்க. ஏன் அது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ராணுவுக்கு பிறந்தநாள் வந்துச்சுல, ஏன் ராணுவெல்லாம் அந்த வீட்டில் கண்டஸ்டன்ட் கிடையாதா? அவரெல்லாம் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அங்கே வந்து கேட்க விட்டுட்டு சூப்பர்ரா, கங்க்ராச்சுலேஷன் தான், என்னத்த சொல்கிறேன். சரி, பார்க்கலாம். இன்னியோட எபிசோட்லாவது ரயானுக்கு கொடுக்க வேண்டிய கரெக்டான விஷயங்கள். ஜெஃப்ரியை பற்றி இதில் வரவே இல்லை. ஜெஃப்ரிக்கு கரெக்டான ஒரு வார்னிங் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். மினிமம் எல்லோ கார்டாவது கொடுத்துடணுன்றது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு எப்படி இருக்குது? இன்றைக்கி ரயானுக்கும் நம்ம ஜெஃப்ரிக்கும் கரெக்டான விஷயங்கள் வார்னிங் கொடுக்கப்படுமா, இல்லை நேற்று மாதிரியே வந்து இவங்க 2 பேருக்கும் சொம்பு தூக்கிட்டு அப்படியே விட்டுருவாரோ? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாய் நண்பர்களே.